நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஷர்மிகா தருண் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அங்கே நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட டிப்ஸு தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து 3வது டிப்ஸு. ஸ்ட்ராபெரி ரிச்சான விட்டமின் சி, இதை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல கனிஞ்ச ஸ்ட்ராபெரியாக 2 எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி வந்து இன்கேஸ் உங்களுக்கு லெமன் சுத்தமாக ஒத்துக்காது. லெமன் நிறைய பேரோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதுங்க. ரொம்ப ஹார்டான ஸ்கின்னுக்கு தான் லெமன் ஒத்துக்கும். லெமன் சுத்தமாக ஒத்துக்கலைன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஒத்துக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அவங்களுக்குலாம் விட்டமின் சி சுத்தமாக செட் ஆகாது. அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ண வேணாம். டொமேட்டோ யாருக்கெல்லாம் செட் ஆகுமோ அவங்க வந்து தாராளமாக இந்த ஸ்ட்ராபெரி வச்சு நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு, நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கறதுக்கு, போட்ட உடனே பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு சூப்பரான டிப்ஸு. உங்கள் கையில் ஸ்ட்ராபெரி இருந்தால் ஸ்ட்ராபெரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இதை நீங்கள் டொமேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி நல்லா கனிஞ்சிருக்கணும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்கிறதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி நல்லா மசிச்சுட்டு அது கூட சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா ஹனி கொஞ்சமாக ஊற்றி 2யும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிக்சிலெலாம் போட வேணாம், கையை வச்சு மசிச்சுக்கோங்க. நல்லா கனிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் கையில் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின சுத்தமான ஹனி இருந்தால் தான் நல்ல வேலை செய்யும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கமலி நேச்சுரல்ஸோட க்ளோவிங் பவுடர் இல்லை பிரைட்டனிங் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரைட்டனிங் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேஷியலாக கூட இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். க்ளோவிங் பவுடர் நல்ல ஒரு ஸ்மூத்தாக செம்ம சில்கியாக நேச்சுரலாக ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். விட்டமின் சியோட இந்த க்ளோவிங் பவுடர் சேரும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த ரிசல்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ண வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் கைக்கு, காலுக்கு, எங்கெல்லாம் உங்களுக்கு டேனாக இருக்கோ அங்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கழுத்துக்கு, எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் வந்துருக்கும். லிப்ஸுக்கு, கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் இதை நல்லா அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கமலி நேச்சுரல்ஸில் நிறைய பேர் வந்து இந்த க்ளோவிங் பவுடரும் பிரைட்டனிங் பவுடரும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே செம்ம ரிசல்ட் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்டுமே ஹேர் கேர்லேருந்து ஸ்கின் கேர்லேருந்து இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும்னு இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். இது வந்து இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பிரைட்டனிங் பவுடர் ஆட் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். அது வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் ஆகும். ஸோ வந்து அது ஒரு ஃபேஷியல் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸ்க்ரப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி தான் வாஷ் பண்ணணும். பிரைட்டனிங் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்ல நல்லா வந்து திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தான் உங்களுக்கு வந்து க்ளோவிங் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டாமினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராபெரி தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் கைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹனி இருக்கனாலையும் க்ளோவிங் பவுடர் இருக்கனாலையும் ஸ்ட்ராபெரி இருக்கனாலையும் கையில் இருக்க சுருக்கம்லாம் உங்களுக்கு வந்து சரியாகும். ஸ்ட்ராபெரிலாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தக்காளி கூட தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி திக் லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் இது வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும்போது உங்களுக்கு ஸ்கின்னும் கொஞ்சம் நல்லாவே டைட்டன் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களோட ஃபேஸ் பாருங்கள். செம்மையாக பளிச்சுன்னு இருக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விட்டமின் சி அப்படிங்கிறனால நல்ல ஒரு பிரைட்டனிங்கும் கிடச்சிருக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களோட ஸ்கின் டோனையும் இது லைட்டன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஸ்கின்ல டேன் இருந்துகிட்டே இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். லிப்ஸில் உள்ள பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். லிப்ஸை சுற்றி, கண்ணை சுற்றி, மூக்கை சுற்றி இருக்கிற எல்லா பிக்மெண்டேஷனையுமே இது கிளியர் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது க்ளோவிங் பவுடரோட இந்த ஒரு ஸ்ட்ராபெரி சேர்த்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு.
இது வரைக்கும் நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.